வெறும் 30 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரம் ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ அது என்னென்ன ரெசிபின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேபி ரிலேட்டட் வீடியோஸ், பேபியோட டெவலப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே என்னோட சேனலில் இருக்கும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான வெறும் 30 மினிட்ஸ்லேயே பண்ணக்கூடிய ஒரு 4 ஸ்நாக் ரெசிபியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இது நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து 1 இயர் ப்ளஸ் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள் அவன் எவ்வளோ அழுகுறான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. சரி வாங்க ஃபஸ்ட் ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரெசிபி கேரமல் பாப்கார்ன். நம்ம வந்து பாப்கார்ன் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் மக்கானா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து கீழே வந்து ஷார்ட் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கீரை கொடுத்தாலே தட்டி தட்டி விடுவாங்க. என் குழந்தைலாம் கீரை சாப்பிடவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இதுவே நம்ம வந்து மக்கானாலேயே கீரை பவுடரை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ரெசிபி. ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் ஷார்ட்ஸாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது 1 வீக்லாம் இருக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஸ்நாக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கட்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து சோள மாவில் பண்ணியிருக்கேன் பிஸ்கட். ஸோ இதுக்கு எல்லாத்தோட மெஷர்மெண்ட் அளவுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செக் அவுட் பண்ணுறதுக்கு. இதில் நான் நாட்டு சக்கரை தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆரல்ஸ் வந்து பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது சோள மாவு. நீங்கள் அதுக்கு பதிலாக வீட் ஃப்ளார், ராகி ஃப்ளார்னு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு டோ மாதிரி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் அழகாக ரவுண்டாக ஷேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து ஓட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா லட்டு தான். ஸோ இது வந்து நட்ஸ் லட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து இதில் கொஞ்சம் நெய் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்தோட அளவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து வெயிட் கெயின் ஆகும் நல்லாவே. உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது டெய்லிக்கும் ஒன்று கூட கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. எல்லாமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தனியாக நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அண்ட் அதே சட்டி இருக்கும் இல்லையா, அதிலே வந்து கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ராகி அண்ட் கோதுமை ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வந்து அந்த பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்களே அது போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நட்ஸு, அதை வந்து நான் நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் வந்து அந்த கட்டி வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுடராகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கருப்பட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பெஸ்ட்டு தான். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பாகு வந்து இந்த பவுடர் மிக்சர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக பிடிச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக அண்ட் ஹெல்த்தியாகவும் வெறும் வாரத்தில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆக்சுவலி இதுக்கு டைம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இந்த ரெசிபீஸ் எல்லாமே என்னோட பையனோட ஃபேவரட்டான ரெசிபீஸ். எல்லாமே அவன் வந்து ஒரு வாரம்லாம் கிடையாது, 2-3 நாள்லேயே வந்து தீர்த்துட்டான். அவன் மட்டும் கிடையாது, நாங்களும் சேர்ந்துமே தீர்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலோட ஷார்ட்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் வேறு நிறையா டிப்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை.